ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எனக்கு வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த காலை ஆராதனையிலே உங்களோடு கூட இடைப்படுவாராக. நாம் எல்லாரும் ஒருமுனைப்பட்டு கர்த்தருடைய பெரிதான கிருபையை ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நல்ல காலை ஆராதனையிலே உங்களை எல்லாரும் ஆன்லைன் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே இந்த சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இந்த நல்ல காலை வேளையிலே ஆண்டவரே ஆராதனையை ஒவ்வொருவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு தனிநபர்களுக்காக உங்களை துதிக்கிறோம். இந்த செய்தியை பாடல் ஆராதனை உடைய திருநாம மகிமைக்காக ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். தங்கள் பொறுப்படுத்த வழி நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் தேசத்திலே காணப்படுகிற இந்த நிலைகள் மாறுபடியாக சொல்லிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்கமுள்ளவர் என்பதாக, அவர் கிருபையுள்ளவர் என்பதாக வேதம் எங்களுக்கு அறிவுறுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு உம்முடைய சமூகத்தின் இன்பத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொருவரும் இந்த ஆராதனையை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னம் நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறேன். எல்லா தடைகளை மாற்றி போடும். இந்த திரு சமூகம் ஒவ்வொரு இல்லத்திலும் வருவதாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரசனத்தால் நிரப்பப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே சாசை கடிந்துவிட்டு வாக்குத்தத்தங்கள் உரிமையாகி ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்கிறார். எல்லா துதி கனமகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் இப்போதும் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இப்போதும் ஆனந்தமே பாவும் திருப்பாதமே.
வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதமே தேவ சமூகத்திலே தேவனை பாடி துதிப்பது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. ஆண்டுடைய தெய்வீக பிரசன்னத்தை பாடல் மூலமாக நாம் அனுபவிக்கிறோம். கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுவதாக. தேவ நாமத்தின் கீழாக வந்திருக்கிற யாவரையும் அவர் மூடி காக்க வல்லவரா இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சூழ்நிலையை நமக்கு எதிர்மறையாக இருக்கும் பொழுது நாம் தேவனை விட்டு தூரம் போவது அவ்வளவு நல்லதல்ல.
நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுதான், கர்த்தரை அண்டிக் கொள்வதுதான் நியாயமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. ஆகவே என் தேவனை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். எல்லாரும் ஒரு மனதோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை என்பது தேவனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒன்று. நாம் ஆராதிக்கும் பொழுது உண்மையாகவே தேவ பிரசன்னம் நமக்குள்ள அளவில்லாமல் ஊற்றப்படுகிறதை நாம் காண முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதிக்க ஒன்று இணைவோம், கர்த்தரை ஆராதிப்போம். தேவ சமூகத்தில் எத்தனை பெரிய இன்பமான காரியங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க ஆராதனை மிகப்பெரிய ஆண்டவரோடு இணைக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக ஆராதனை இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வு தாழ்வு மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வு தாழ்வு மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. எல்லாம் சொல்லு. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ சாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ சாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. சேர்ந்து சொல்லுவோம். நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ
வேறு யாரையும் பின்பற்ற முடியும்? வேதம் சொல்லுகிறது, என்னை பின்பற்றுகிறவர் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மகா பெரிய வேலையிலே தேவனை ஆராதிப்பது எத்தனை பெரிய இன்பமும் அது எத்தனை பெரிய மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை இந்த ஆராதனை வேலையிலே சந்திப்பதிலே பெரிய ஒரு சந்தோஷத்தை என்னால் உணர முடிகிறது. தேவனுடைய நாமம் எவ்வளவு பெரிய பலத்த கோட்டையாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கூட நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒருபலப்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனையிலே மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். கண்மலை மீது காதல் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலை மீது காதல் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கினே கழுவினே காத்து வருகிறே. தூக்கினே கழுவினே காத்து வருகிறே. கண்மலை மீது காதல் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலை மீது காதல் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. உதயான சேர்த்து கொடுத்த என்னையும் தூக்கினே கழுவினே காத்து வருகிறே. தூக்கினே கழுவினே காத்து வருகிறே. கண்மலை மீது காதல் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் நீர் எங்களை விட்டு நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, உங்களுடைய திருநாம மகிமைக்காக, உங்களுடைய திருச்சித்தம் நிறைவேறுவதற்காக நீங்கள் எல்லைகளையும் தேவ பிரசன்னம் பரப்புவதற்காக தேவ சமாதானங்கள் எல்லைகளை மூடவடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்கள் பொறுப்பெடுத்து ஆண்டவரே, தேசத்தில் ஒரு மாபெரும் விடுதலை உண்டாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்லவர். பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கி சத்துருவின் கையிலிருந்து விடுதலை அளித்தே. பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கி சத்துருவின் கையிலிருந்து விடுதலை அளித்தே. தீபம் தீபம் புகழை காப்பாடுவே. தீபம் தீபம் புகழை காப்பாடுவே. ஏசையா ஏசையா ஒரு பாடுவே. ஏசையா ஏசையா ஒரு பாடுவே. கண்மலை மீது காதல் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலை மீது காதல் நிறுத்தினே,
தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமில்லாத ஒரு நிலைமைகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் தேசத்திலே ஆண்டவரே, எல்லையில்லாத ஒரு சந்தோஷம் எங்கள் எல்லைகளிலே உண்டாகும்படியாக தகப்பனே, இந்த தெய்வீக பிரசன்னத்தினாலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமே, எங்களை பாதுகாக்க வேண்டுமே. எங்கள் பட்டணத்திலே ஒரு தெய்வீக வல்லமை காணப்படுவதை சொல்கிறோம். எங்கள் கட்டணத்தின் மேல் உமது அளவில்லாத அன்பை ஒருவரை கெட்டு போக சித்தம் இல்லப்பா, ஒருவர் கெட்டு போகாதபடிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தங்கள் அன்பு தெய்வம் உம்மை ஆராதிப்போர், உம்மை ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரே ஒன்று கூடியிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு மேலும் தெய்வீக பிரசன்னம், இந்த தெய்வீக வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் காணப்படும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கொஞ்சம் ஒரு பல்லவி ஒரு சரணம் தேவ சமூகத்தில் நல்லா ஆராதிக்க, ஆண்டவரை துதிக்க எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை பாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஆராதனை செய்கிறேன். என்னை ஆண்டவரே நீ தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே நிலைமைகளை பார்க்கும் பொழுது, எங்கள் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எங்கள் ஆண்டவர் எங்கள் கூடவே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.
Thank you, Lord. என் பக்கமே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஒரு இருள் எங்கள் தேசத்தை விட்டு கடந்து போக முடியாது. இதுதான் ஒரு நேரத்தில் எங்கள் ஆட்கள் வெளிச்சமாய் கிடக்க வேண்டும். எங்கள் பட்டணத்தை பகுதியில் எங்கள் தேசத்தில் ஒரு பாத்திரம் வெளிச்சம் உண்டாவதாக, இருள் கடந்து போவதாக. உள்ள நாட்களெல்லாம் ஜீவனாயிரும். உள்ள நாட்களெல்லாம் ஜீவனாயிரும். நீரான நேரத்தில் வெளிச்சமாயிரும். எல்லாமே நீங்க
இன்றைக்கு நமக்கு தேவை தேவனுடைய இரக்கமும் கிருபையும் இந்த நாட்களிலே நமக்கு வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் உற்று கவனித்து பார்ப்பீர்களானால் எங்கிருந்து கிருபை வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக இடங்களிலே பல வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபையை எப்படி ஒரு மனிதர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கும் பொழுது கிருபை உண்டாவதாக என்றெல்லாம் வசனம் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் வேதத்தை கவனித்து பார்த்த பொழுது நல்ல ஒரு வார்த்தை, தேவனுடைய கண்களிலே ஒரு மனிதனுக்கு கிருபை உண்டாவது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். அப்படியானால் இந்த தேசம் முழுவதும் கர்த்தருடைய கண்கள் உலாவி இருப்பதாக, கர்த்தருடைய கண்கள் தேசத்து எங்கும் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு, இந்த வார்த்தையின்படி எல்லாம் நீ செய்தியனா
என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, 13ஆம் வசனத்தை நான் வாசித்த போது, உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்லி மோசே கேட்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தது. இந்த ஜனங்கள் எல்லாம் உம்முடைய ஜனாண்டவரே நீர் நினைத்தது. நீர் மாத்திரமே இந்த தேசத்தின் மேல கண்கள் வைப்பீர்களாக. ஆண்டவரே, இந்த உலகம் உமது கிருபையினால மூடப்பட வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக சில ஆண்டவரே எதிர்பார்ப்போடு இருக்கிற இந்த ஜனங்களுக்கு நீர் இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவர் என்பதை நீர் அறிவீர் என்று மோசே சொல்லுகிறது போல நாங்களும் சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார். நீர் உண்டாக்கின ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீர் ஒரு விசைக்குள்ள உடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து, நீர் பூமி எங்கும் உடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. நாங்கள் விசுவாசிக்கிறார்கள், நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய கண்கள் பார்க்கிற கண்களாய். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, பார்க்க கூடாதபடிக்கு அவர் கண்கள் கூடாகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ பார்க்கிற ஆண்டவர், நீ கேட்கிற ஆண்டவர். இப்பொழுது ஒரு விசை கூட எங்கள் தேசத்தின் மேலே உம்முடைய கண்களை வைக்கிறார். இந்த தேசத்தின் ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறுவதற்கு உமது கிருபை வேண்டுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட இணைத்து வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருடைய சமூகத்தையும் இந்த நாட்களில் நாம் விரும்ப வேண்டும். அன்றைய கண்கள் கிருபை, தேவ சமூகம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது பாருங்க. தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைக்கிறது, அவர் சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. அதனால இந்த பொல்லாதவைகளை நாம் கடந்து போக முடியும். தேவனுடைய பிரசனத்தினாலே எல்லாவற்றையும் தாண்டி வர தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேரமில்லாத காரணத்தினால் ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு நேராக ஒரு வேதாகமத்தை திருப்பீர்களானால், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே, உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தையை கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் மம்ரோன் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒரு 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் தாழ்த்தி ஆண்டவரை அவன் பணிந்து கொண்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் இந்த 3 புருஷர்களை கவனித்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு தாழ்மையான ஒரு எண்ணம் உண்டாக வேண்டும். இந்த காலகட்டத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஒரு தலைமட்டு தாழ்த்துகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அவன் சொல்லுகிறான், அவன் ஓடி தரை மட்டும் தன்னை குனித்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னுடைய அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தேசத்தையும் விட்டு கடந்து போக கூடாது. தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு மேலையும் பாதுகாக்க வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு மேலும் உண்டாக வேண்டும். அப்படியானால் தேவனுடைய கண்கள் தேசத்தின் மேல் பதிய வேண்டும்.
வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவனுடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைப்பதா? ஒவ்வொருவரும் இன்றைக்கு பார்க்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக, லைவ் பேஸ்புக் மூலமாக பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கிருபை கிடைக்க உதவி செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு ஒரு நல்ல வார்த்தை உண்டு, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்தும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அருமையான வார்த்தை அன்பு தேவன். அவர் நல்லோரையும் பார்க்கிறார், தீயோரையும் பார்க்கிறார். அவருடைய கண்கள் பார்க்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் தாழ்மையாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய கண்கள் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் கேட்க வேண்டும், ஆபிரகாமை போல மோசே நீங்கள் கேட்க வேண்டும், ஆண்டவரே உங்களுடைய கண்கள், உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானா என்று அப்படி கேட்டு, இந்த கண்கள் எனக்கு கிருபை கிடைத்தனால் நான் ஜீவனோடு வாழ முடியாது, உயிரோடு வாழணும். கிருபை இல்லைன்னா வேதம் சொல்லு, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அப்படி கிருபை இல்லைன்னா நிச்சயமாக நாங்கள் மடிந்து போக வாய்ப்பு இல்லை. நீர் உங்களுடைய கிருபையை எங்களை விட்டு விளக்காம. வேதத்திலே வாசிக்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உங்களை விட்டு விலகாது என்று சொன்னேன். ஆண்டவரே, உமது கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. இரண்டாவதாக பார்க்கிறோம், யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆண்டவரே, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள். என்ன அருமையான வாக்கு. இந்த தேசத்துல இப்பொழுது இருக்கிற நிலைமைகள் என்னதான்? ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுன்னா, ஆண்டவர் நம் நடுவில் வந்தாருன்னா, இந்த நம்முடைய ஜனங்களுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து சுதந்திரமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய கிருபை மாத்திரம்தான் போதுமானதா இருக்கிறது. அவர் மாத்திரமே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும், அவர் மாத்திரமே நமக்கு மன்னிக்க முடியும், அவர் மாத்திரமே அக்கிரமத்தை நீக்க முடியும். தேசத்திலிருந்து அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னித்து ஜனங்களை அவருடைய ஜனங்களாக ஏற்றுக்கொண்டார். இந்த தேசம் சேமமாக இருக்கும், இந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும். தேசத்தின் குடிகள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி அபயமிட வேண்டும். இப்படி நீங்கள் அபயமிட்டு கெஞ்சும் பொழுது அவருடைய கண்கள் உங்களுக்கு கிருபை கிடைக்கும். அந்த கிருபை இந்த தேசத்தின் மேலே தேவனுடைய சுதந்திரத்தை உண்டாகும். தேவனுடைய சுதந்திரம் எப்படி உண்டாகும் என்று சொன்னால், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு உண்டாகும் பொழுது தேசத்துல சேமம் மாத்திரம் இல்ல, தேசத்துல எல்லா நன்மையும் கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள், மோசே ஒரு நல்ல மாமனிதராக இருந்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற சில வார்த்தைகளை கவனித்து பார்க்கும் பொழுது உண்மையாக ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. அவருடைய சமூகத்தில் நாம் ஒரு அறிக்கை செய்தோம். மோசே அறிக்கை செய்தார். மோசேவுடைய அந்த தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். ஜனங்களுக்காக நிற்கிறது, ஜனங்களுக்காக பேசுகிறது, ஜனங்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து மோசே வாழ்ந்ததை நம்மால் பார்க்க முடியும். ஜனங்களுக்காக போய் தேவனிடம் நிற்கிறது, ஜனங்களுக்காக எப்படியாவது இந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்று தேவனுடைய அழைப்பை பெற்ற மோசே ஜனங்களுக்காக போய் நிற்கிறார். பார்வோனுக்கு நிற்கும் போது என் ஜனங்களை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவனிடத்தில் பேசும்போது ஜனங்களுக்காக பேசுகிறார்.
தேவனை குறித்து பேசும் பொழுது ஜனங்களுக்கு தேவனை குறித்து பேசுங்க. நண்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலவேளை கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு கிருபை வேண்டுமானால், கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு உங்கள் மேல் பதிய வேண்டுமானால், தேசத்திலே குடிகள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். தேசத்தின் குடிகள் தேவனுடைய நன்மையை சுதந்திரிக்க வேண்டும். பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிப்பதாக. வேதத்தில் வாசிக்கும் போது 1000 தலைமுறைகளுக்கும் அவர் இரக்கத்தை காக்கிறவர். 7ஆம் வசனத்தில் 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். குற்றவாளியான விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் கேட்பேன் என்று சொன்னவர். தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற ஆண்டவர், பாவத்தை குறித்து விசாரிக்கிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையாக, இரக்கமாக, தயவாக உங்களோடு கூட இருப்பாரா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு என்னத்தை செய்கிறது என்று பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு இரக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மனிதனாக மோசே நின்று ஜனங்களுடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக, ஜனங்கள் மீட்கப்படுவதற்காக மோசே நிற்கிறதை தேவனுடைய கண்கள் என்று மனுக்குலத்திற்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மோசே செய்கிற அற்புதமான செயல்களை பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து அறிக்கையிட்டால், இன்றைக்கு சூழ்நிலைகள் நமக்கு மாறாக இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், எல்லாரும் கர்த்தரை நோக்கி அபயமிட்டால், எல்லாரும் கர்த்தரை நோக்கி கெஞ்சினார். இந்த தேசத்துல இப்படிப்பட்ட இருக்கிற அந்த சூழ்நிலைகள், இந்த பேண்டமிக் காலத்துல காணப்படுகிற மரணங்கள், இந்த கொரோனா வைரஸ் மூலமாக மக்கள் அழிந்து கொண்டிருக்கிற நிலைமைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நம் தேசத்தின் மேல் இருக்கிற அந்த தலைமுறை 1000 தலைமுறை மேல இரக்கம் செய்து காக்கிறவரே என்று நாம் ஜெபித்து, தேசத்திலே நம்முடைய எல்லா குற்றங்களை மன்னிப்பதற்கு ஒரு கிருபாதார தெய்வம் நமக்கு உண்டு. அவரிடத்திலே, அவருடைய சமூகத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து நம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்க நான் உங்களுக்கு, கர்த்தருடைய சமூகம் எத்தனை பெரிய இன்பத்தையும் அவருடைய கண்களில் எவ்வளவு பெரிய கிருபையை உண்டாக்குறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Thank you Jesus. Hallelujah. அப்பொழுது அவன், உன்னுடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அங்கு கேட்கிறார். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக வல்லமையை நாம் அங்கு அனுபவிக்க முடியும். மூன்றாவதாக பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும், ஒரு அடையாளத்தை உண்டாக்க வேண்டும். தேசத்தின் மேல் ஒரு அடையாளம் உண்டாக வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தேசத்தில் ஒரு அடையாளம் உண்டாகிறது. மூன்றாவது, தேவன் அடையாளத்தை செய்து இந்த தேசத்தில் ஒரு மாபெரும் அற்புதத்தை காண்பிக்க வேண்டுமானால் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கும். அங்க வாசிக்கிறோம், தேவனுடைய கண்களில் அவன் கிருபை பெற்றவனாய், ஒரு சிறியவனாய், தேசத்தில் எல்லா கோத்திரத்திலும் சிறியவனாய் இருந்த அவனை கொத்த பெரிய காரியங்களை அவனை கொண்டு செய்வதற்கு ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை, கிதியோன் சாதாரண ஒரு, அவன் சொல்றான், ஒரு சிறிய கோத்திரத்துல ஒரு உண்டாக்கப்பட்ட ஒரு சாதாரணமான குடும்பத்தில், ஒரு எளிய குடும்பத்தில் தேவனுடைய பிள்ளைகள். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார்? உங்களை கொண்டுதான் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். ஒவ்வொரு நபரும் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், கர்த்தரின் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்று நாம் கர்த்தருடைய வேலையை தள்ளிவிடக் கூடாது. கர்த்தர் உங்களையும் ஒரு சிறியவனை பொழுதிலிருந்து எடுப்பார்.
எளியவனை குப்பையிலிருந்து எடுப்பார், பிரபுக்களோடு உட்கார வைப்பார், ராஜாக்களோடு உட்கார வைப்பார். அதற்கு நான் தகுதி இல்லை என்று சொல்லி நீங்களே உங்களை குறைவாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் உங்களை கொண்டுதான் அற்புதம் செய்ய போகிறார், உங்களை கொண்டுதான் அடையாளங்களை செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என்னை கொண்டு என் மூலமாக இந்த ஜனங்களுக்கு நீர் பேச விரும்புகிறாரா? உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை உண்டாவதை நான் உணர வேண்டுமானா நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். தேசத்தின் மேல தேவன் அடையாளத்தை காண்பிக்க விரும்புகிறார். நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற அடையாளம் மரணங்கள், பயங்கள், வியாதிகள் அல்ல. தேவன் ஒரு பெரிய அடையாளத்தை காண்பிக்க போகிறார். அற்புதம், சுகம், விடுதலை, வல்லமையை தேவன் அனுமதிக்க போகிறார் ஜனங்கள் மேல். அவர் வல்லமையை விலக பண்ண போகிறார் ஜனங்கள் மேல். கர்த்தர் அநேகர் சுகம் பெற்று அநேகர் விடுதலை ஆகி சாட்சி சொல்ல போகிறார். ஒரு அடையாளத்தை இந்த தேசத்தின் மேல, இந்த பட்டணத்தின் மேல அவர் போட விரும்புகிறார், காண்பிக்க விரும்புகிறார். வேதம் அதுதான் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கண்கள்ல கிருபை எனக்கு இருக்கிறது, உண்டாகிறது என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? அப்படி அறிந்து கொள்ள நான் ஆண்டவரை உண்டாகும் கர்த்தருடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆண்டவரே லைவ் புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அடையாளத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்கிறாங்க, ஒரு அற்புதத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்கிறாங்க. ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும், அவருடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்ல வேண்டும். நீர் அப்படி செய்து திருநாமத்தை மயப்படுத்துங்க ஆண்டவரே. அநேக கண்களை குறித்து பார்க்கும்போது எஸ்தர் ஆண்டவரே 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறோம், ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவர் கண்கள்ல கிருபை கிடைக்கும்படி எங்கள் மேலும் கண்கள் ஆண்டவரே பதியும்படி, எங்கள் ஒவ்வொரு மேலும் கிருபை உண்டாகும்படி, எங்களுடைய திருச்சபைகள் மேலும் கண்கள்ல கிருபை உண்டாகும்படி, எங்கள் பட்டணத்தில், எங்கள் பகுதியில், எங்கள் தேசத்துல உங்களுடைய கண்கள் ஆண்டவரை பதியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோடுமின் கண்களே இயேசுவே காணவேண்டுமே, இயேசுவே தொழுது நான் பார்க்கணுமே. ஆண்டவரே, நீ தொடும் பொழுது, ஆண்டவரே உடைய கண்களை, என் கண்களை தொடும் பொழுது நான் உம்மை பார்க்க முடியும். ஆண்டவரே, நீர் என் கண்களை தொடுவீராக. தொடும் என் கண்களை, தொடும் என் கைகளை, தொடும் என் கால்களை. ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, பேசினதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. தோடும் என் கண்களே, தோடும் என் கண்களே, உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தோடும் கைகளே சித்தம் செய்ய வேண்டுமே.
என்னை மாத்திரமல்ல எங்கள் தேசத்தை மாத்திரம் எங்கள் பட்டணத்தில் எங்கள் ஒவ்வொரு குடிமக்களையும் தொட வேண்டும். இந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்களுடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் நீங்கள் அடையாளத்தை செய்வீர்கள். உங்களுடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் இந்த ஜனங்கள் ஆண்டவரே மன்னிக்கப்படுவதற்கு ஏதுவாக இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததானால் இந்த தேசத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கடந்து போக வேண்டும். ஆண்டவரே நாங்கள் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு எந்த வழியிலும் எங்கள் சூழ்நிலைகள் மாறாக இருப்பினும் நாங்கள் உங்களை விட்டு விலகவே கூடாது. உங்களுடைய சித்தத்தை செய்து திருநாமத்தை மகிமைப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையின் ஆராதனை பாடல்கள் மூலமாய் ஒவ்வொருவரை கட்ட தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாவதாக. எல்லா பலவீனங்கள், சத்துடைய கிரியைகள், நாச மோசங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் சகல பரிசுத்தவான்களோடு நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைப்பதாக.